ஹலோ செல்லம்மா, நான் ஒரு மருந்து குழம்பு தயாரிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இது அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க, நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதே மெத்தடு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு 200 கிராம் தக்காளி, வெங்காயம் எடுத்துக்கோங்க. 200 ஒரு 200 கிராம் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. 2 பொடி கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன், தண்ணியில் அலசிட்டு. 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு கொஞ்சம் நேரமாக, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு பிடி இஞ்சி, கருஞ்சீரகம், சித்திரதை, அதுக்கப்புறம் கண்டத்திப்புளி பவுடராக வச்சுருக்கோம். அது இல்லாமல் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு மிளகு, சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி தழை, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் வச்சுக்குவோம். குழம்புக்கு எல்லாம் வறுத்துட்டேன். மிளகு, இஞ்சி, ஜீரகம், தேங்காய் எடுத்து வச்சு தழை வச்சு தக்காளி அதில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வானல் விட்டு வச்சு எண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு வெந்தயம், கடுகு வச்சுட்டேன். பொரிஞ்சிருச்சு. நல்லா குண்டு குண்டாக தக்காளி, வெங்காயம் வச்சுருக்கேன் கட் பண்ணி. அந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் வச்சுட்டேன். நல்லா பொரியட்டும். பூண்டு வச்சுருக்கேன், 2 பொடி பூண்டு இருக்குது. ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சுட்டேன். பூண்டு 2 பொடி அளவுக்கு வச்சுருக்கேன். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். கை கால் வலி என்னன்னு கேட்கும், தொப்பை குறையும். இந்த குழம்புல அந்த நாட்டு மருந்து கடையில் நல் சீரகம், சித்திரத்தை, கருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்து வறுத்து பொடி செஞ்சு பவுடராக்கி வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த குழம்புல வைக்க போகிறேன். இப்போது வெங்காயம், பூண்டு பொரிஞ்சிருச்சு. மஞ்சள் ஸ்பூன் 1 ஸ்பூன் வச்சுட்டு மிளகாய் பொடி 2.5 கரண்டி வச்சுக்கிறேன். குட்டி ஸ்பூனு தான், அது ரொம்ப காரம் வேண்டாம் வெயிலுக்கு. 2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த பொடி செஞ்சு வச்சுருக்கேன்ல, சித்திரதை, கருஞ்சீரகம், கண்டத்திப்புளி வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும். இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்குவோம். உடம்புல வாயு தொல்லையெல்லாம் என்னான்னு கேட்கும். அதனால் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு வச்சு அரைச்சி வச்ச விழுது, இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி விழுதாக அதில் விட்டுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் திரிஞ்சு மேலே வருது. ஒரு 5 நிமிஷம் பிரட்டி அந்த சாந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி அதில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்திருக்கும். குழம்பு நல்லா கொதித்து கட்டியாக வரும். தோசை, இட்லிக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். மீந்ததுனாலும் சுண்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இது நல்லா இருக்கும்டா. தீ சிம்மில் தான் வைக்கணும். அப்படியே வச்சு விட்டுட்டு பொரியல் வேலையை பார்க்கணும். பொரியல் முடிச்சிட்டேன். குழம்பும் கொதிச்சு திக்காக கட்டியாக ரெடி ஆகிடுச்சு. சாதம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வத்தல் கொஞ்சம் பொரிச்சிக்கிட்டேன். வீட்டிலே நான் ரெடி பண்ண வத்தல், நானே காய்ச்சி போட்டது. குழம்பு சுட சுட சாப்பாட்டோட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ஜலதோஷத்துக்கு என்னான்னு கேட்கும். தலையில் நீர் இருக்குது, ஜலதோஷமாக இருக்குன்னா வேர்வையாக இது வந்துடும் இந்த குழம்பு சாப்பிடும்போதே. அந்த அளவுக்கு நல்லா காரமும் இந்த பூண்டெல்லாம் போட்டு இந்த மருந்து குழம்பு, இதுக்கு பேர் மருந்து குழம்பு சொல்லுவோம். இதை அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நோயின்றது வராது. அந்த காலத்தில் இதை அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, எங்கள் அக்காவுக்கு. நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம்டா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை. சும்மா சாம்பாரே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது. இப்போது தம்பி பிள்ளை, தங்கச்சி பிள்ளை அவங்க வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நான் வச்சு தம்பி பிள்ளை சாப்பிட்றாரு. அது கூட தயிர் கண்டிப்பாக வைங்க, ரசம் வைக்காதீங்க. இந்த குழம்பு செய்கிற அன்றைக்கி தயிர் வச்சிடலாம். 2வது சாதம் வச்சு தயிர் போட்டு சாப்பிட்லாம். இல்லையா ஒன்று லைட்டாக உப்பு போட்டு மோர் மாதிரி அடித்து குடிச்சிடுங்க, உடம்பு நல்லாயிருக்கும். அவன் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். சாப்பிட்றான் பிள்ளை. நல்லா இருக்குண்டா கண்ணா, இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி இது மாதிரி செய்திருக்கேன்.
நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்களா? இப்போ இவர் பாலா சாப்பிட்றாரு. அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படிம்மா இருக்குன்னு சொல்லட்டும். நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. சிக்கன், மட்டன், மீன், இறா அந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. மனசு சந்தோஷமாக இருக்கும். பாலா எப்படி இருக்கான்? சூப்பராக இருக்காடா? ஓகே பாய். இது அப்பாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க சாப்பாடு. பாய்டா சொல்லுங்க, பாய்.